ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கூனி மீன் துவரம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கூனி மீனை முருங்கைக்கீரை போட்டு இந்த மாதிரி துவரன் பண்ணினா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இது அவ்வளோத்தையும் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கூனி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பொடியாட்டு மண் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கூட போடுறதுக்கு நான் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கீரை போடுறதுனால நான் கருவேப்பிலை சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கிடுங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கூனி மீனையும் சேர்த்துடலாம். கூனி மீன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும், அதனால் அதுக்கு கூடவே நம்ம கீரையையும் சேர்த்துடலாம். இந்த கூனி மீன் எப்போவுமே கிடைக்காது, சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ சீசனாட்டிருக்கு, கிடைச்சா வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூனி மீனில் முருங்கைக்கீரை போடாமல் வாழைக்காய் போட்டும் துவரம் பண்ணலாம், அதுவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இனி ஒரு டைம் வாங்கினா நான் அந்த மாதிரி செய்து காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இதில் தண்ணீர்லாம் ஊற்றணும்னு தேவையில்லை, கூனி மீன் போட்டிருக்கிறதுனால தண்ணீர் விடும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரே விடலை, தண்ணீர் எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணீர்லையே நல்லா குக் ஆயிரும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குக் ஆயாச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரைப்பை சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீரை அலசி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 7 மினிட்ஸ் போல் விட்டாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். தண்ணீர்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடனேயே ஆஃப் பண்ணிடக்கூடாது, கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், கூனி மீன் முருங்கைக்கீரை போட்டு சூப்பராக துவரம் வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.